என் சமையல் அறையில் இன்றைக்கி மொச்சையை வச்சு ஒரு நல்ல ரொட்டி பண்ணுவோம். சாதாரணமாக அந்த அக்கி ரொட்டின்னு கர்நாடகா பக்கம் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு பண்ணுறேன். இது நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி காமிக்கலாமேங்க தான் இன்றைக்கி அதை எடுத்திருக்கேன். அடுத்தது நிறைய நேயர்கள் என்னை பார்க்குற போது நீங்கள் சப்பாத்தி போடும்போது புஷ்ஷுன்னு அது இதுவாக உப்பி வர மாதிரி சப்பாத்தி நிறைய போட்டு காமிக்கிறீங்க, அது நேரடியாக இன்னொரு தடவை போட்டு காமிங்க அப்படின்னு கேட்குறது மட்டும் இல்லாமல், இந்த மடித்த சப்பாத்தி லச்சா பராட்டான்னு கூட சொல்லுவாங்க பஞ்சாப் பக்கம். ஆனால் அதே மாதிரி அந்த மடித்த பரோட்டா விதவிதமான மடிப்புகள், அதில் வந்து ஏதாவது ஒரு 2-3 மடிப்பாவது எங்களுக்கு காமிங்க, ஏன்னா வீட்டில் சப்பாத்தி போடும்போது அது நல்லாயிருக்கு, அந்த மாதிரி போட்டு காமிங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம வீடியோ போட்டுருந்து எதுவும் பண்ணியிருந்தாலுமே திரும்ப திரும்ப நிறைய நேயர்கள் இந்த சப்பாத்தி இட்லி இந்த விஷயங்கள் நிறைய கேட்குறீங்க. அதனால் இன்றைக்கி அந்த மடித்த சப்பாத்தி அதாவது லச்சா பராட்டா இது எப்படி பண்ணுறது, ஒரு 2-3 விதம் மடிப்பு, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்குற இந்த அக்கி ரொட்டின்னு சொல்கிற மொச்சை ரொட்டிக்கு, அதாவது அக்கி ரொட்டிங்கிறது அரிசி மாவு ரொட்டி, ஆக்சுவலாக அதை வந்து நம்ம மொச்சை சேர்த்து பண்ணுறோம். மொச்சை ரொட்டிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொச்சை ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், பிதுக்கிய மொச்சை 1/2 கப், கடலைப்பருப்பு ஊற வைத்தது 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. இப்போ பவுல் ரெடியாக வச்சுருக்கோம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு நீங்கள் வீட்டில் எந்த அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி மாவையும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இடியப்ப மாவு அந்த மாதிரி எதுவும் வித்தியாசம் கிடையாது, எந்த மாவு வச்சும் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவு போட்டுக்கிட்டு இருக்கேன். மொச்சை வந்து தோல் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிதுக்கி எடுத்து அதை அப்படியே நம்ம அந்த தோல் இல்லாத, மேல் தோலும் இல்லாத மொச்சையை தான் எடுக்கிறோம். இந்த மொச்சையை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற வச்சு பிதுக்கி எடுப்போம். ஒரு நல்ல 7-8 மணி நேரம் நைட்டு ஊற விட்டுருவோம், காலையில் அது மாதிரி எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் போட்டுருங்க. உரிச்ச மொச்சையை வாங்கி ஃப்ரீசரில் போட்டுட்டு நல்ல ஒரு 7-8 மணி நேரம் விட்டுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் பிதுக்கி எடுத்திங்கன்னா தோல் இல்லாமல் வழண்டு வந்து நல்ல இதுவாகவும் கிடைக்கும். அந்த வழியும் பண்ணலாம். இதை வந்து அப்படியே போடாமல் 2 கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு ஒரு 2 கொதி விட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ மொச்சை கொஞ்சம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது கொஞ்சம், இதை விழுதாமல் அரைச்சி போட்டுக்கோங்க, சீரகம், கருவேப்பிலை, பொடியை நறுக்குன வெங்காயம், ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம், அதோட தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு கட்டாயம் இதுக்கு செல்லுபடி ஆகும். அதோட கொஞ்சமாக நெய், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்துருவோம். பொதுவாக அக்கி ரொட்டி வந்து அவங்க கொஞ்சம் நல்லா மெல்லிசாக போடுவாங்க, பட் அந்த அளவுக்கு மெல்லிசாக இதில் வராது. ஏன்னா எல்லாமே நம்ம கலக்கிறதுனால கொஞ்சம் கனமாக தான் போடணும். இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல ஊற்றும்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம தெளித்து கெட்டியாக பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதில் தேங்காய் பல்லாக கீரியோ துருவியோ விருப்பமான போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு பிசையணும். சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பிசைஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை ஊற விட்டுருவோம். அதுக்குள்ளேயும் நம்ம தோசைக்கல் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்.
தட்டுறதுக்கு இலை வச்சுருக்கேன். இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து இந்த சிலிக்கான் ஷீட் கிடைக்கிது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி. நான் இன்றைக்கி இலை இருந்ததுனால அதை வச்சுக்கிட்டேன். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து அந்த நச்சுக்கொட்டை இலை இருக்குல்ல, அதில் கூட அழகாக நீங்கள் தட்டிடலாம். ஒரு கல்லையும் காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப இறுகலாக இருந்ததுன்னா லேசாக திரும்ப தண்ணி தெளித்து கூட, சில நேரம் வரட்டரிசி மாவு தண்ணி இழுக்கும், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டை உருட்டி இருக்கேன். இதில் வச்சு நம்ம தட்டிடலாம். எவ்வளோ மெல்லிசாக வருதோ அவ்வளோ தட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப மெல்லிசாக வரும்னு சொல்ல முடியாது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வருதோ அந்த அளவுக்கு தட்டுங்க, சரியாக இருக்கும். லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு, இதுக்கு வந்து நெய் போட்டு பிசைகிறதோடு சரி. அதுக்கப்புறம் மேலே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஊற்ற பிரியப்பட்டால் ஊற்றிக்கலாம், பட் அது இல்லாமல் இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த அக்கி ரொட்டிக்கு எக்ஸலண்ட் அது வந்து இந்த சம்பல்னு சொல்கிற தேங்காய் சட்னி, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ கல் காய வச்சுருக்கோம். இந்த கல் காஞ்சதும் இது அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு மெதுவாக இது எடுங்க. சில நேரம் ஒட்டுற மாதிரி ஒட்டும், அப்படியே மெதுவாக தள்ளி விட்டு எடுத்துடுங்க. இனி இது தீயை குறைச்சி வச்சு நிதானமாக வேக விடலாம். இப்போ இதை திரும்ப எண்ணெயை தடவிக்கணும். வீட்டில் பொதுவாக நமக்கு மொச்சை இல்லை, வெறுமனே இது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா வெறுமனையும் பண்ணி சாப்பிட்லாம். யூஸ்வலாக அந்த அரிசி மாவு ரொட்டின்னு சாயந்தரத்தில் டிஃபனுக்கு அந்த நாளில் பண்ணி தருவாங்க. வெறுமனே மாவை போட்டு அதில் வீட்டில் இருக்கிறது தான் 2 சீரகம் கிள்ளி போடுவாங்க, கருவேப்பிலையை கிள்ளி போடுவாங்க, அதோட கூட கொஞ்சமாக தேங்காயை பல்லுபெல்லாம் நறுக்க முடிஞ்சால் சரி, இன்னும் திருங்கின தேங்காயும் போடுவாங்க, துளி சர்க்கரை போடுவாங்க. அதனால் சர்க்கரையும் போட்டு அதோட கூட நல்லா மாவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு தட்டி தருவாங்க. அதை வெறும்னே ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்றைக்கி மொச்சை இருக்கிறதுனால நம்ம மொச்சை சீசன் இல்லையா, அப்போ கிடைக்கிற சீசனில் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பக்கமும் லேசாக போட்டுட்டு எண்ணெய் 2 பக்கமும் ஊற்றணும். லேசாக நான் தீயை தூண்டியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இந்த மொச்சை ரொட்டி ஆகட்டும், அக்கி ரொட்டி ஆகட்டும், இது மேலேயே போட்டு வேகமாக தட்டுறவங்க உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு அதாவது பழக்கப்பட்டவங்களுக்கு இருக்குன்னா, இப்போ எனக்குலாம் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நான் இலையில தட்டி போடுறேன். பழக்கப்பட்டவங்களாக இருந்தவங்கன்னா டக்குன்னு அதில் போட்டு அப்படியே தட்டிக்கிட்டே வருவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழகுனாலும் வரும்னு நினைக்கிறேன். இந்த சட்னி பற்றி சொன்னேன் இல்லையா, அது வெந்துட்டுருக்கும்போது அதை ஒரு தடவை சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் முத்தின தேங்காயாக இருக்கணும். அந்த தேங்காய் துருவலில் நல்ல ஒரு 1/2 கப்பு துருவல் எடுத்துக்கிட்டோம்னா, வேடிக்கை மிளகாவில் ஒரு 2-3 மிளகா, அப்புறம் நல்ல காரத்துக்கு, ஏன்னா வேடிக்கை மிளகாவில் காரம் கம்மியாக இருக்கும். காரத்துக்கு நம்மளை சாதாரணமாக நீட்டு மிளகாயோ உருண்டை மிளகாயோ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 அதை எடுத்துக்கணும். அதோட கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். இந்த மிளகாயும் தேங்காயும் ஒரு துண்டு புளியும் உப்பும் போட்டு கரகரன்னு முதல்ல மிளகாயும் புளியும் அரைச்சிடணும் உப்பு சேர்த்து. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு, தண்ணியும் ஊற்றக்கூடாது இதில் முக்கியமாக. அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு அரைச்சிட்டா அந்த தேங்காய் வந்து பொடி மாதிரி தான் இருக்கும், அப்படியே உடனே சேர்ந்த மாதிரி வந்துடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சின்ன வெங்காயத்தை போட்டு 2 பெரட்டி விட்டு நல்லா அடித்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெங்காயத்தோட ஈரத்துக்கு இது நல்லா சேர்ந்துக்கும். அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து வச்சு இதோட பரிமாறணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை பச்சை மிளகாயிலையும் நீங்கள் பண்ணலாம். பச்சை மிளகாய் விருப்பமாக இருக்கவங்க பச்சை மிளகாயிலையும் பண்ணலாம். அதே சமயம் புளி வேண்டாம், புளி எங்களுக்கு சேராதுன்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை கலந்துக்கலாம். இந்த சம்பல்னு சொல்கிற இந்த தேங்காய் சட்னி வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக ஊற்றி சாப்பிட எதுவும் இல்லைன்னா நாங்கள்லாம் அதை அரைச்சி வச்சுக்கிட்டு கூடவே ஏதாவது ஒரு அப்பளமோ சிப்ஸோ எது இருக்குதோ அது சாதத்தில் பிசைஞ்சு தயிர் சாதத்துக்கும் தொடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. ஸோ இது நல்லா இன்னொரு பக்கமும் வேகட்டும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அது வேக கொடுக்கணும், வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு வெந்து எடுக்கிறதுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா
இந்த மாவோட நிறம் கொஞ்சம் மங்கலாக தெரியும். முதல்ல அப்படியே பளிச்சுன்னு ஒரு வெண்மை நிறம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே குறைஞ்சி நல்ல மங்கள் நிறமாக தெரிய ஆரம்பிக்கும். லேசாக இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிற புள்ளிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நல்ல சூடாக இருக்குது கல். இந்த கல் சூடாக இருக்கிறதுலையே இது ஒரு தடவை லேசாக திரும்ப தட்டிட்டு நான் போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ இதுவும் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு இடையில இன்னொன்று தட்டி வச்சிடலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் நிதானமாக தான் பண்ண முடியும். அப்படி ஏன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணால் வேகாது. அதனால் இன்னொரு கல்லையும் நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி கொஞ்சம் நிறைய பண்ணுறதா இருந்தால் பண்ணி எடுக்கலாம். இன்னொன்று, இது வந்து சூடாக சாப்பிட தான் நல்லாயிருக்கும். ஆறுனா ருசியாக இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் இழுவத்தன்மை இருக்கும் அந்த அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில் நான் தட்டி வச்சிடுறேன் இதை மட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததெல்லாம் நல்லா சுடு சுடு போட்டு கொடுத்துடலாம். மொச்சை ரொட்டிக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பவுலில் அரிசி மாவு, ஊற வச்சு கொதிக்க வச்ச மொச்சை, அதோட கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சம் நெய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு தேவையான தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு ஒரு இலையில் எண்ணெய் தடவி இதை நல்ல மெல்லிய ரொட்டிகளை தட்டிட்டு காயிற தோசைக்கல்லில் போட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இலையை பிரித்து எடுத்துட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா மொச்சை ரொட்டி தயார். இப்போ நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மொச்சை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நேர்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.